சூப்பர் ஸ்டார் ரஜினி வேணான்னு சொன்ன பாட்டு எது தெரியுமா? இளையராஜா சொன்ன அந்த ஒரு ஜோசியம் ரஜினியோட கெரியரையே மாத்திருச்சு. ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. 1992ல மன்னன் படம் ஷூட்டிங் டைம். ஆக்ஷன் ஹீரோவா பயங்கர பிஸியா இருந்த ரஜினிக்கு இசைஞானி இளையராஜா ஒரு மெட்ட போட்டு காட்டுறாரு. ஆனா பாட்ட கேட்ட ரஜினிக்கு ஒரு சின்ன நெருடல். ராஜா, இந்த பாட்டு ரொம்ப மெதுவா இருக்கே, என் மாஸ் இமேஜுக்கு இது செட் ஆகுமா, ரசிகர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு தயங்குறாரு. ஆனா இசைஞானி அப்போ ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைய சொன்னாரு. ரஜினி, இதுவரைக்கும் நீங்க ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தியேட்டருக்கு ரசிகர்களை வர வச்சிருக்கீங்க. ஆனா இந்த பாட்டுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு வீட்டோட வரவேற்பறைக்கும் போவீங்க. உங்களை பிடிக்காத குடும்பங்களே இருக்காது அப்படின்னு ஒரு ஜோசியமே சொன்னாரு. இளையராஜா மேல இருந்த நம்பிக்கையில ரஜினி சம்மதிச்சாரு. அதுதான் காலத்தால் அழியாத அம்மா என்று அழைக்காத காவியம். வாலியின் வரிகள், ஜேசுதாஸின் குரல், ரஜினியின் எமோஷன். அன்னிக்கு தியேட்டர்ல அந்த பாட்டு வந்தப்போ மொத்த கூட்டமும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. இளையராஜா சொன்னது அப்படியே பலிச்சுது. ஆக்ஷன் ஹீரோவா இருந்த ரஜினிய தமிழ்நாட்டு குடும்பங்கள் கொண்டாடுற வீட்டு பிள்ளையா மாத்துனது இந்த பாட்டுதான். இது வெறும் பாட்டில்ல, ரஜினியோட ஃபேமிலி ஆடியன்ஸ் சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சு வச்ச மந்திரம். உங்களுக்கு பிடிச்ச ரஜினி இளையராஜா காம்போ பாட்டு எது? மன்னன் பாடலா இல்ல தளபதி பாடலா? மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஃபேவரட் பாட்டு சொல்லுங்க. தமிழ் சினிமா எப்பவும் டாப். ஏன்னா சூப்பர் ஸ்டார் வேணான்னு சொன்ன அந்த பாட்டு தான் இன்னிக்கும் நம்பர் 1.